மீனா, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. அறியாமையினால சில நாள் குழந்தையை போல உங்களோடு துடுக்குத்தனமா விளையாடினேன். அந்த நிலையில என் கற்புக்கும் தூய்மைக்கும் களங்கம் வராதபடி நடந்துகிட்டீங்க. அந்த பண்பான செயலுக்கு என் நன்றி. தியாகு தன் உயிருக்கு மேலா உன்னை நேசிக்கிறான். அந்த அளவுக்கு நீ அவனை விரும்ப முடியுமா மீனா? சேகர், நிச்சயித்த ஒருவரை காதலிக்க முயல்வதுதான் நம் நாட்டு முறை. நான் அவருக்கு ஏற்ற மனைவியா இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் என் மனசை உறுத்துது. என்ன மீனா? வெள்ளை உள்ளம் படிச்ச அவரிடம் நான் தான் வானம்பாடி எனக்கு முன்பே சேகரை தெரியும்னு சொல்லாம மறைக்கிறது துரோகம் இல்லையா? இல்ல மீனா, சொல்லக்கூடாது. இன்று தியாகுவின் வாழ்வு எந்த ஒளி வீசும் அமுத கலசமா திகழுது. அதுல உண்மைங்கிற ஒரு துளி விஷத்தை கலந்துராத மீனா. சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? தூக்க வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? நான் அவரை கூப்பிடல. எனக்கு தெரியும், அவனாதான் வந்திருப்பான். இப்பெல்லாம் ராத்திரில அவன் தூங்குறதே இல்லை. சதா அந்த வானம்பாடியினுடைய நினைப்பு தான். பணத்துக்காக காதல துறந்த அந்த பெண்ணை மறந்துடுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். சேகர், போய் தூங்கு. மீனா, நீதான் இனிமே சேகருக்கு ஆறுதல் சொல்லணும். வானம்பாடி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மட்டும் துரோகம் செஞ்சிருந்தா அவளையும் அவளை கல்யாணம் செய்துக்க போறவனையும் கொலையே செய்திருப்பேன். கொலையா? நீங்களா? எனக்கு பெண்கள் கூட பேசி பழக்கம் கிடையாது. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்க. மீனா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமில்ல? தெரியாது. மிஸ்ஸஸ் தியாகராஜன் ஆக போற, நிச்சய கார் ஓட்ட தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, நாளையில இருந்து நான் உனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கிறேன். ஓகே? மிஸ்டர் கட்டளையிடுவார், மிஸ்ஸஸ் நிறைவேற்றுவார். இப்பதான் நீ எஸ்டேட்ல பார்த்த மீனா. ரோட கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சரி, நீ எப்படி பிரேக் கரெக்டா போடுறேன்னு பார்த்தேன். சரியா இம்ப்ரூவ் ஆயிட்டு. இனிமே நீ தனியா கார் ஓட்டலாம். சேகர், மீனா ரொம்ப சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்கிட்டா. நாளையில இருந்து அவளே தனியா ஓட்ட போறா. குட். கணக்கு பிள்ளை மாவுளுக்கு தனியா கார் ஓட்டணுமா? ஓட்டுறியா ஒளியிறியான்னு பாக்குறேன். தனியா வண்டி எடுத்து போலாம் போல இருக்கவ. என்ன வேகமா போற? கொஞ்சம் வேகமா ஓட்டு. நீ ஃபாலோ பண்ணு. ஆமா, எப்படி போற? மீனா, நான் சொல்றபடி கேட்கறியா? பயப்படக்கூடாது. கதவை திறந்து ரெடியா வச்சுக்க. நான் ஜம்ப்னு சொல்றேன், கீழே குதிச்சு.
எனக்கு ஒண்ணுமில்லை. முதல்ல அவரை போய் பாருங்க. மேனேஜர் ஐயா, எஜமானுக்கு எப்படி இருக்குதுங்க? இப்ப ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா இது? நீ கார் ஓட்ட கத்துக்க போறது எவ்வளவு பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சது பாத்தியா? அப்பா, டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப கரெக்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. தியாகராஜன், you are out of danger. மீனா, அவர் குறைச்சிட்டாரு. இனிமே அவருக்கு ஆபத்தே இல்லை. அக்னி, ஐயோ, முதலாளி போயிட்டார். முருகா, ஏன் கால அசைக்க முடியல? கால அசைக்க முடியல டாக்டர். ஓ, come on டாக்டர், I'm not a child. உண்மை சொல்லுங்க டாக்டர், கால அசைக்க முடியல. மிஸ்டர் தியாகராஜன், ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கன்கஷன் ஆஃப் தி பிரெயின் ஏற்பட்டது. அது டியூ டு ஷாக். ரெண்டு காந்தியுமே மல்டிபிள் பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களால காலை அசைக்க முடியல. ஃபியூச்சர்ல உங்களால நடக்க முடியுமா முடியாதாங்கிறத என்னால இப்ப சொல்ல முடியாது. டாக்டர், யாகுவால நடக்க முடியாது. யாகுவால நடக்கவே முடியாத டாக்டர். அதை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல டாக்டர். என் உயிர் போற நேரத்துல தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுறேன் டாக்டர். இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியல டாக்டர். ஒண்ணு செய்ய டாக்டர். என் காலை வெட்டி தியாகவுக்கு விட்ட வைங்க டாக்டர். என்னடா பொம்பளை மாதிரி அழுவுற? நடந்து போச்சு. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? டாக்டர், நான் வந்து தனியா இருக்கணும். எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லுங்க. ஆல்ரைட், எல்லாரும் இப்படி கொஞ்சம் வந்துருங்க. மிஸ்டர் சேகர், come on. பிள்ளை, இங்க வாங்க. என்ன ஆச்சுமா? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி தான் நாம யோசிக்கணும். என்ன சொல்றீங்க ஏஜமா? மீனாவுடைய வருங்கால வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என்னதான் ஒரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டாலும் நாளைக்கு எல்லாரும் அவளை பார்த்து ஒரு நொண்டியினுடைய மனைவின்னு தானே சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து போச்சுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். வேற ஒரு நல்ல இடமா பார்த்து மீனாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிரு. என்னப்பா பேசாம இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபத்து ஏற்பட்டிருந்தா எனக்காக நீங்க வேற இடம் பார்த்திருப்பீங்களா? என்னாலதானே இவருக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டது. வாழ்க்கை பூரா ஒரு பக்கத்துல இருந்து சேவை செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. வேண்டாம் மீனா, கடமைக்காக நீ பலியாக வேண்டாம்.
அது என் கடமை மட்டுமில்லை, என் விருப்பமும் அதுதான். மீனா, கல்யாணமாகாத நிலையில நீங்க இருந்த பல பேர் பல விதமா பேசுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் குணமடைய வேண்டும், அதற்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் என் லட்சியம். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்கள். மீனா, இந்த நிலைமையில கூட உன் அன்பை காணும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு காது போனாலும் கவலை இல்லை. உன் அன்பு ஒண்ணு போதும். பிள்ளை, நீங்களும் மீனாவுக்கு துணையா இங்கே இருங்க. மீனா, மீனா. என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம். மானாகவும் மயிலாகவும் ஆடி திரிந்த உன்னை இந்த மாளிகையில் சிறை வைத்து விட்டேன். உன் உதட்டில் இருந்த புன்னகை எங்கோ விரட்டி விட்டேன். உதட்டிலே தோன்றும் புன்னகை சாதாரண மகிழ்ச்சியில் ஏற்படும். ஆனால் அன்போடு சேவை செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உள்ளத்தோடு நின்றுவிடும், உதடு வரையில் வராது. இனிமேல் இதுதான் என்னுடைய கால்கள். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். ஆ?